அடுத்து அப்துல் ரஹ்மான் தூத்துக்குடியிலேருந்து கேட்குறாரு, உள்ளூரில் இருந்தாலும் தொழுகையை சேர்த்து தொழலாம் என்று முஸ்லீமில் ஹதீஸ் உள்ளது. அந்த ஹதீஸையும் போட்டிருக்கார். ஹதீஸை காய் பண்ணி அனுப்பி முஸ்லீமில் அத்தியாயம் 6 பயணிகளின் தொழுகை சுருக்க தொழுகைன்னு போட்டிருக்கார். அவர் ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது, மதீனாவில் இருக்கும் பொழுது, மதீனாவில் இருக்கும்போதுன்னு சொன்னாலும் என்ன அர்த்தமாயிரும்? வெளியூருக்கு பிரயாணத்தில் இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லா பில் மதீனத்தி, மதீனாவில் தொழுதார்கள். மதீனாவில் தொழுதார்கள்னால் மதீனா தான் அவங்க ஊர். வேறு ஒரு ஊரில் தொழுதாங்கன்னா அது பிரயாணம்னு சொல்லிட்டு போயிடலாம். இது பிரயாணங்கிற அவங்க ஊர் தான் அது. அப்போ சல்லா பில் மதீனத்தி, மதீனாவிலே தொழுதார்கள். சபஅன் வ சமானியன், 7 ரக்காத்தும் 8 ரக்காத்தும் தொழுதார்கள். 7 ரக்காத்தும் 8 ரக்காத்தும் தொழுதார்கள். அதுக்கு தஃப்சீராக தொடர்ச்சியாக வருது. அல் லுஹர ஒல் அசர ஒல் மகரிப் ஒல் இஷா. ஃபஜரை சேர்க்கலை, அல் லுஹர ஒல் அசர ஒல் மகரிப் ஒல் இஷாக. இந்த 4 தொழுகைகளையும் எப்படி தொழுதார்கள்? 4 தொழுகைகளையும் 7ஆகவும் 8ஆகவும் தொழுதார்கள். தொழுக 4, அவங்க தொழுது ரெண்டு டயத்தில் தொழுதுருக்குறாங்க. அதாவது 7ஆக தொழுதார்கள்னா, அதாவது மகரிபு இஷா, மகரிபுக்கு 3, இஷாவுக்கு 4, 7, லொஹருக்கு 4, அசருக்கு 4, 8. அப்போ 8ஆக தொழுதார்கள். லொஹர் அசரை 8ஆக தொழுதார்கள்னு வருது. 8ஆக தொழுதார்கள்னா என்ன அர்த்தம்? மதீனாவில் வருது. மதீனாவில் லொஹர் அசரை 8ஆக தொழுதார்கள்னா 4 நாளாக தொழுதார்கள்னு அதுக்கு சொல்லலை, 8ஆக தொழுதார்கள். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரே டைம்லையே 4 அப்புறம் 4 தொழுதுட்டாங்க. அதே மாதிரி மகரிப் இஷாவை சேர்த்து ஒரே டைம்லையே 3, 4 தொழுதுட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது. இதை இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் அவர்கிட்ட கேட்குறாரு, லல்லஹு ஃபி லைலத்தின் மதீரத்தின், அது மழை பெஞ்ச இரவாக இருக்குமோ, மழையின் காரணமாக இருக்குமோ என்று கேட்கும் பொழுது, அசா இருக்கலாம் அப்படின்னு இந்த அறிவிப்பாளர் சொல்லக்கூடிய விஷயம் வருது. இது புகாரில் வருது. அதாவது மதீனாவில் இப்படி தொழுதார்கள்னு வருது. அதே மாதிரி இதை விட என்ன வருதுன்னு கேட்டால், முஸ்லீமில் தெளிவாகவே வருது. எப்படி வருதுன்னா, ஜமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து தொழுதார்கள். பைனல் லுஹரி ஒல் அசரி, லுஹர் அசரைக்கு மத்தியிலையும், ஒல் மகரிபி ஒல் இஷாய், மகரிப் இஷாவுக்கு மத்தியிலையும் ஜம்மு செஞ்சு தொழுதார்கள். பில் மதீனத்தி, மதீனாவில் தொழுதார்கள். ஃபீ கைரி ஹவுஃபின், எந்த ஒரு அச்சமும் இல்லாத நிலையிலையும், ஒலாமத்தனின், மழையும் இல்லாத நிலையிலையும் இப்படி தொழுதார்கள் அப்படின்னு அந்த ஹதீஸ் வருது. இது இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ்கிட்ட வக்கீங்கிறவர் அந்த அறிவிப்பாளர் கேட்குறாரு, ஏன் அப்படி செய்தார்கள் அப்படின்னு கேட்டவுடனே இப்னு அப்பாஸ் பதில் சொல்கிறாங்க, கைலா யுஹரிஜ உம்மத்தஹு, உம்மத்துக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக செய்தார்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதில் இந்த ஹதீஸ் தெளிவாக இருக்குது. எப்படி இருக்கிறது? மதீனாவில் தொழுதுருக்கிறாங்க, லொஹர் அசரை ஜம்மு செஞ்சு தொழுதுருக்கிறாங்க. 2 தொழ முடியாது. கசரு வெளியூருக்கு தான். கசரு தொழுகிறதாக இருந்தால் பிரயாணத்தில் தான் நாளை 2ஆக தொழ முடியும். ஜம்மு செய்கிறதா இருந்தால் உள்ளூரில் ஜம்மு செஞ்சோம்னா என்ன 4 நாளை தானே செய்யணும், அது கசரு செய்ய முடியாது. அதனால் லொஹர் அசரையும் சேர்த்து ஜம்மு செஞ்சார்கள். எப்படி செஞ்சுருப்பாங்க? லொஹர் 4, ஒரு பாங்கு 2 இக்காமத்து, ஒரு பாங்கு சொல்ல வேண்டியது லொஹர் 4 ரக்காத், ஒரு இக்காமத்து சொல்ல வேண்டியது அசர் 4 ரக்காத், ஒரு லொஹர் பாங்கு சொல்ல வேண்டியது, அப்புறம் இக்காமத்து சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் லொஹர் 4 ரக்காத்து, அப்புறம் இன்னொரு பாங்கு கிடையாது, இக்காமத்து சொல்ல வேண்டியது அசர் 4 ரக்காத், அப்போ 8 ஆச்சு. அதுக்கப்புறம் மகரிப் நேரம் வந்தவுடனே ஒரு பாங்கு சொல்ல வேண்டியது மகரிப் 3 ரக்காத்து, பாங்கு சொல்ல வேண்டியது, இக்காமத்து சொல்ல வேண்டியது மகரிப் 3 ரக்காத்து, அப்புறம் இன்னொரு இக்காமத்து சொல்ல வேண்டியது இஷா 4 ரக்காத், 7. இப்படி தொழுதார்கள்னு வருது. அப்போ இப்படி தொழுதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மழையினால் இருக்குமாண்டா அது இல்லைன்னு சொல்கிறார். மழை இல்லாத நாளில் உலாமத்தரின், மழை இல்லாத நாளின்னு தெளிவாக வருது. சரி, வேறு ஏதாவது எதிரிகள் போர்க்களம் அந்த மாதிரி அச்சம் காரணமானா, ஃபீ கைரி ஹவுஃபின், எந்த ஒரு பயமும் இல்லாத நேரம், பயமும் இல்லை மழையும் இல்லை, எதிரிகள் அச்சத்தினால இது செய்யலை, நார்மலாக இருக்கும்போது செஞ்சாங்கன்னு வருது. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், இது சரியான ஹதீஸு, இது புகாரி முஸ்லீம் எல்லா நூல்களையும் வந்திருக்கிறது. இப்போ இதில் நம்ம என்ன சட்டம் எடுக்கிறது என்று கேட்டால், ஹதீஸ்லாம் சட்டம் எடுக்கணும்,
நம்ம சட்டம் எடுத்துக்கிட்டு ஹதீஸை விளக்க இயலாது. இப்படி ரசூல்லா செஞ்சாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. செய்யலைன்னு உடைக்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று ஆதாரமும் இல்லை, செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதே நேரத்தில் அவங்க எல்லா நேரமும் நெஞ்சிருக்கிறாங்க, 5 வக்து தொழுகையும் தொழுகிறாங்க என்பதற்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் என்ன செய்கிறது, ஹதீஸுகள் வருகிறது. அப்போ இது இப்போ ஒரே ஒரு அறிவிப்பாளர் வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தினம் செஞ்சாங்கன்றதுக்கு அர்த்தம் இல்லை. ஒரு தடவை செஞ்சது தான் அறிவிக்கிறார், ஒரு தடவை நடந்திருக்கு. அப்போ நம்ம என்னென்று விளங்கணும்னு கேட்டால், காலமெல்லாம் உரிய நேரத்தில் தான் தொழணும். ஓரிரு நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி தொழுது கொண்டாலும் தப்பு இல்லை. அப்படி சில நெருக்கடிகள் சிலருக்கு ஏற்படும். அந்த மாதிரி நேரத்தில் பிரயாணம் இருக்காது, ஜம்மு செஞ்சு தான் ஆகணுன்ட்டு வரும். அப்படியான ஒரு நேரம் வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இடையிடையில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அரிதாக, இது அரிதாக நடந்தது அரிதாக செய்யுங்க. எப்பவும் நடந்தது எப்பவும் செய்யுங்க. எப்போது நடந்தது என்ன, அந்தந்த வக்து தொழுகையை அந்தந்த வக்தில் தொழுவது தான் எப்பொழுதும் நடந்த ஒரு நடைமுறை. அரிதாக ஒன்று நடந்திருக்கிறது. எப்படி நடந்திருக்கிறது, லொஹர் அசரை ஜம்மு செஞ்சு மகரிப் இஷாவை ஜம்மு செஞ்சு உள்ளூரில் தொழுதார்கள்ன்றது. நீங்கள் ஒரு நாளைக்கு தொழுதுக்குறங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சட்டம் இன்றைய காலத்தை யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு சில நேரங்களில் தேவையாக வந்துடும். அரசு ஊழியராக இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு வாக்கு எண்ணிக்கிற எண்ணிக்கை நடக்கும்போது அந்த பணியில் இருப்பாங்க. அவங்க வெளியெல்லாம் வர முடியாது, டைம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன சாப்பாடு பிறகு கொடுப்பாங்க. அதில் ஒரே எசனையும் சேர்த்து ஜம்மு செஞ்சுட்டு என்ன செஞ்சிடலாம், அந்த டயத்தில் உட்காந்துடலாம். இப்படி சில நேரங்கள் வரும். சில நேரங்களில் ஒரு சின்ன டைம் ஒதுக்க முடியுமே தவிர 2 தொழுகைக்கு 2 டைம் ஒதுக்க முடியாது என்கிற ஒரு நிலையில் இருக்கலாம் உள்ளூர்லேயே. அப்போ உள்ளூரில் இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணமாக ஒருத்தவங்க நம்ம சந்திக்க வந்திருக்கிறாங்க. அவங்க முக்கியமான ஒரு ஆள், அவங்கள தவிர்க்க இயலாது. பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் 12 மணிக்கு வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உள்ளூரில். அவங்கள தவிர்ப்போங்கன்னு சொல்ல முடியாத ஒரு ஆள், ஒரு அமைச்சராக வந்திருப்பார், ஏதோ ஒரு அதிகாரி வந்திருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ லொஹர் ஒரு 2-3 மணிக்கு முடிஞ்சிடும். அது வரைக்கும் இழுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், இது இழுக்கிற பார்த்தா நீடிச்சிட்டு போகிற மாதிரி தெரியுது, நம்ம லொஹரையும் அசரையும் ஜம்மு பண்ணிக்கிறோன்னு மனசில் நியத்து பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கலாம். பேசிகிட்டு இருந்த பிறகு அவங்க எந்திரிச்சு போன உடனே அசராயிரும். நீங்கள் லொஹரை தொழுதுட்டு அசரை சேர்த்து தொழுதுக்கலாம். லொஹர் நேரத்திலையும் லொஹர் அசரை தொழுவலாம், அசர் நேரத்திலையும் லொஹர் அசரை தொழுவலாம். அந்த தரத்திப்படி, ஆர்டர் படி. அதனால் சில நேரங்களில் எப்போவாது தேவைப்படும். இதை வழக்கமாக்கிடக்கூடாது. இப்படி ஒன்று இருக்குதுல்ல, இப்படி மொத்தமாக முழு ஹதீஸும் தேடி பார்த்து ஒன்று தானே கிடைக்குது. ஹதீஸில் இந்த தொழுகையுடைய வக்து தொழுகை எப்படி தொழுதாங்க என்பதை பார்க்கும் பொழுது இந்த ஒரு இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய இதுதான் பல இடங்களில் வருது. ஒரு நாள் நடந்த மாதிரி தான் வருகிறது. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்ன்ற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சில நேரங்களில் தேவைப்படும் என்பதற்காக ஓரிரு தடவை செய்தார்கள் என்று சொன்னால் நம்மளை அதே அளவுக்கு அதை பயன்படுத்திக்கணும். அதையே வாழ்க்கையாக 3 தொழுகையாக பெறப்படும். எப்போ பார்த்தாலும் 4, 7, எப்போ பார்த்தாலும் 8, எப்போ பார்த்தாலும் 7ன்னு சொன்னால் 3 வக்து தொழுகையாக போயிடும். அப்படி அதனால் 3 வக்து எவ்வளோ 3 வக்துங்கிறாங்க. இப்படி செஞ்சதை வச்சுக்கிட்டு தான் 3 வக்து தொழுகைங்கிற அளவு ஆக்கிட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், காலமெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும். அது 4, 4, 3, 4 தான். 4 லொஹர், 4 அசரு, அப்புறம் 3 மகரிபு, 4 இதுதான் காலமெல்லாம் செஞ்சது. ஒரு தடவை இப்படி செஞ்சுருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னு சொன்னால் நாமளும் அது மாதிரி செஞ்சுக்கிடலாம். அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன்னு இப்படி